நம்ம பார்க்க போற கிளாஸ் 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.10ல ஃபர்ஸ்ட் சம்ல தேர்ட் பாயிண்ட். root of a into a minus 7 equal to 3 into root of 2. Question என்ன சொல்லிருக்காங்க? Solve the following quadratic equation by factorization method. So இதுக்கு நம்ம factor find பண்ணோம். First இந்த ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் பண்றோம். Squaring both sides. ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா ரூட் கேன்சல் ஆகும். அதுக்காக தான் நம்ம ஸ்கொயர் பண்றோம். So root of a into a minus 7 whole squared equal to 3 root of 2 whole squared. ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் பண்றோம். ஸ்கொயரிங் போத் சைட்ஸ். இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு ரூட் கேன்சல் ஆயிடும். இப்போ இதை வந்து a into a minus 7 எழுதிக்கலாம். அதாவது a into a minus 7 அப்படியே இருக்கும். இங்க வந்து 3 வந்து என்ன ஆகும்? 9 root of 2 ஸ்கொயர் பண்ணும்போது 2 ஆயிடும். So a into a squared minus a into 7 7a equal to 18. a squared minus 7a equal to அந்த சைடு இருக்க 18 equal to இந்த சைடு வரும்போது minus 18 மாறும். So equal to 0. இங்க ஏதாவது ஒரு நம்பர் இருந்தா அந்த நம்பரையும் இந்த லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம இங்க எழுதலாம். ஆனா இங்க என்ன இருக்கு? ஒண்ணுதான் இருக்கு. அதாவது ஒண்ணுமே இல்லைன்னா ஒன்னு தான் அர்த்தம். இப்போ 1 into minus 18 minus 18 நடுவுல உள்ள இந்த மைனஸ் 7 எழுதிக்கணும். இப்போ எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 18 வரும் அப்படின்னா 9 2s are 18 மல்டிப்ளை பண்ணலாம். ஆனா அங்க மைனஸ் இருக்கு. அப்ப இந்த மைனஸை நம்ம பெரிய நம்பருக்கு கொடுத்துட்டோம்னா இங்க பிளஸ் போட்டுக்கலாம். அப்ப மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 9 2s are 18. இப்போ மைனஸ் 9 பிளஸ் 2 சப் பண்ணும்போது மைனஸ் 7 வரும். இப்போ நம்மளுக்கு ஃபேக்டர் ரெண்டு ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ 9 இந்த 2 இந்த மைனஸ் 9 பிளஸ் 2 தான் நம்மளுக்கு ஃபேக்டர். ஸோ நம்ம இப்போ ஃபேக்டர் என்ன எழுதுறோம்? a மைனஸ் 9 இன்ட்டு a மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ a மைனஸ் 9 ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று, a மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று. ஸோ a ஈக்குவல் டு மைனஸ் 9 சைட் போகும்போது பிளஸ் 9 மாறும். ஸோ a ஈக்குவல் டு 9 minus 2 equal to கன்சைட் போகும்போது plus 2 மாறுது. So a equal to plus 2. சாரி இங்க plus 2. அப்போ வந்து a plus 2 equal to 0 வரும். a plus 2 equal to 0. இப்போ a equal to minus 2 வரும் ஆன்சர்.